ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷீ குக்ஸ் யம்மி. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளாக்ஸீட் சட்னி பவுடர். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 100% ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ ஒரு 70-75% நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். கலர் சேஞ்ச் ஆகிட்டு அது வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஃபுல்லாக நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன். 50 கிராம்ஸ் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 10 to 15 ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுக்கலாம். அதே பேனில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணிக்கலாம். கோர்ஸாக தான் நம்ம பவுடர் பண்ணணும், நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம பவுடர் பண்ணணும். ஓகே, இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சட்னி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ஈவன் ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ்க்கு. இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியில் வைக்கலாம். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.